முகக்கருப்பு, முகத்தில் அங்கங்கே கருப்பாக இருக்கும், அதை வந்து சரி செய்கிறதுக்கான மருத்துவம். ஆரஞ்சு பழம், மரிக்கொழுந்து, வெத்தலை, பன்னீர் ரோஜா, ஜாதிக்காய், கிராம்பு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். முகத்தில் கருப்பு கருப்பு ஏன் வருதுனாக்கா, கருப்பை பிரச்சனை மாதவளுக்கு சரியாக போகலாட்டினாக்கா அவங்களுக்கு முகத்தில் மங்குன்னு சொல்கிறது வரும். 2 கன்னத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பாக இருக்கும். அது கொஞ்சம் நாளாக அதை எதுவும் மருந்து எதுவும் போடாமல் விட்டுட்டு இருந்தாங்கனாக்கா முகம் முழுக்க பரவி கருப்பாயிரும். முகத்தவே பார்க்குறதுக்கு ஒரு அகோரமாக ஆனால் மூஞ்சியே மாறி போயிடும், முகமே மாறி போயிடும். என்ன இவங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாங்க, இப்போ அடையாளமே தெரியாமல் இருக்கிறாங்கன்ற அந்த அளவுக்கு போயிடும் அந்த கண்ணை கருப்புகள். கருப்பை சுத்தமாக இருந்துச்சுனாக்கா மாதவளுக்கு சரியாக இருக்கணும். கருப்பையில் வந்து கட்டி, நீர் கட்டி அல்லது இரத்த கட்டி அல்லது பைப்ராய்டு கட்டி, இந்த மாதிரி கட்டிகள் இருந்ததுனாலும் அது சரியாகாமல் அந்த கண்ணை கருப்புகள்ன்றது வந்து கன்னத்தில் இருக்கிற கருப்பு மங்கு சரியாகாது. கருப்பையும் சுத்தமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த மங்கு வந்துருச்சுனாக்கா அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வெற்றிலை, ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறணும். கசடுகளை வெளித்தள்ளக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது. மறிக்கொழுந்து, மறிக்கொழுந்தும் கிருமி அந்த மாதிரி கன்னத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் இருந்துட்டு அது பசன்னு அரிக்கும், சொரிஞ்சு விடுவாங்க, எரிச்சல் இருக்கும் சில பேருக்கு. அதெல்லாம் வந்து அந்த தோலின் அடியில் இருக்கிற கிருமிகளை கொல்லக்கூடியது. தோலின் நிறத்தை பழைய நிறத்துக்கு கொண்டு வரக்கூடியது இந்த மறிக்கொழுந்து. கூட்டு மருந்தாக எடுத்துக்கிறப்போ ரொம்பவும் சீக்கிரமாக நம்ம பழைய முகம் வந்து எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துடும். மறிக்கொழுந்து ஒரு கொத்து, ஒரு வெற்றிலை எடுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி கூழை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். ஜாதிக்காய், இதுவும் வந்து தோலின் நிறத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியது. இது பொடியாக வச்சுருக்கிறேன். ஜாதிக்காய் நரம்புகளையும் கன்னத்தில் இருக்கிற கருப்பு இதெல்லாம் வந்து கூட்டு மருந்தோடு எடுக்கிறப்போ கன்னங்கள் அடியில் இருக்கிற அந்த வேர்பகுதியில் வந்து கசடுகள் தங்கி இருந்துச்சுனாலும் அதான் வியர்வை மூலிமா வெளித்தள்ளி கொண்டு வந்துடும். ஜாதிக்காய் பொடி 2 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கலாம். கிராம்பு, கிராம்பும் வந்து அந்த நமண்டு அரிச்சுக்கிட்டு காந்தல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த காந்தல் உள்ளுக்குள்ளே இருக்கிற வலி இதெல்லாம் வந்து போக்கக்கூடியது. இதுவும் தோலின் நிறத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியது. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கிராம்பு பொடி எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழம், இது சாறு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 சொலை எடுத்து அதில் உள்ள சாரை நல்லா புழிஞ்சு விட்டுட்டிங்கனாக்கா அதில் சிட்ரிக் ஆக்சைடு இருக்கிறதுனால கூட்டு மருந்தாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக வேலை செய்யும். சீக்கிரம் கண்ணை கருப்புகளை வந்து கருப்பு போயிடும், சீக்கிரமாக போயிடும். பன்னீர் ரோஜா இதழ் சாறு, இதை கசக்கியும் போட்டுக்கிறலாம். அல்லது மெல்லிசா வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கசக்கி அதோட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முகத்தில் எடுத்து போட்டுக்கிட்டிங்கனாக்கா எரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சோப்பு போட்டு முகம் கழுவாமல் சும்மா 1 மணி நேரம் கழித்து சும்மா பச்சை தண்ணியில் முகத்தை கழுவுனீங்கனாலுமே அப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த கண்ணை கருப்புகள் அது வந்து போயிடுறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. முகம் கருப்பு, முகத்தில் வந்து கருப்பாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த கருப்பை போக்குறதுக்கு முக்கியமாக கிராம்பு, மறிக்கொழுந்து, வெத்தலை, பன்னீர் ரோஜா, ஆரஞ்சு பழம்,
ஜாதிக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்து முகத்தில் பூசிட்டு வந்து 1 மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவிட்டு வந்தீங்கனாலே அந்த முகக்கருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். முகக்கருப்பு போகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.